அனைவருக்கும் நோத் பரமையின் பணிவான வணக்கங்கள். ஏற்றத்தாழ்வு மனிதர்கள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. அதான் இல்லை, இறைவன் சொல்லக்கூடிய கற்சிலைக்கும் உண்டு. அதாவது பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கோயில்களில் நிறைய கூட்டங்கள் நெறிந்து வழியும். ஆனால் சின்ன கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டமே போகாது. காரணம்னா பெருசு இல்லையா? பெருசுனாலுமே அது வந்து எல்லோரும் நம்ம நினச்சோம் பெருசு, அங்கே போனால் நமக்கு ஜாஸ்தியான பவர் கிடைக்கும், நமக்கு நிறைய பலன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம மனசில் வச்சுட்டு போயிடுவோம். ஆனால் புரியல மக்களுக்கு என்ன அப்படின்னா, ஏற்றத்தாழ்வு மனுஷனுக்கு மட்டும்தான் வந்துருச்சு. பணக்காரன் பணம் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு மரியாதை, ஏழையாக இருக்கவங்களுக்கு ஒரு மரியாதை. அது உண்மைதான், நிதர்சனமான உண்மை. அது கடவுளுக்கே அந்த ஒரு சூழல் வரும்போது மனிதர்களாகப்பட்ட நம்மளாம் என்ன எந்த ஒரு இதுவுமே இல்லை இல்லையா? அதனால் அதை நினச்சி வருத்தப்படாதீங்க. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதத்தில் வசதி படைத்தவர் தான். காரணம், காசு பணம் வச்சுருக்கவங்கக்கிட்ட நல்ல மனம் இருக்காது, நல்ல குணம் இருக்காது. காசு பணம் இல்லாதவங்கக்கிட்ட நல்ல மனமும் நல்ல குணங்களும் இருக்கும். ஸோ அது வந்து இயல்பாகவே இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்துக்கிட்டே வாங்க, அதற்கான பலன்கள் ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும். நம்மளை நம்ம உயர்த்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது உங்களுக்கு எந்த துறையாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் மற்றவர்கிட்ட நம்ம இறங்கி இருக்கோம், நம்ம கீழே இருக்கோம், நமக்கு ரொம்ப தாழ்வான எண்ணங்கள் இருக்குது, நம்ம வந்து வசதி இல்லை, நமக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்லாம் ஒருபொழுதும் நினைக்காதீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், ஏதோ ஒரு செயல்பாடுகளில் நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. அதை நீங்கள் மேன்மைப்படுத்தினாலுமே நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு வரலாம். அதனால் ஏற்றத்தாழ்வு மனிதனுக்கு தான் இருக்குது, நம்மளை மதிக்கலை அப்படின்லாம் தயவு செஞ்சு யாருமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க. நான் ஒரு பொழுது அந்த மாதிரி ஃபீல் பண்ணதில்லை. நம்ம சார்ந்திருக்கவங்க வசதியாக இருக்காங்க, நம்ம வந்து ஏழ்மையாக இருக்கோம், நம்ம வறுமையாக இருக்கோம் அப்படின்லாம் நான் ஒரு பொழுதுமே கவலைப்பட்டதில்லை. ஆனால் பயணம் பண்ணேன், என்னுடைய வேலைகளில் தெளிவாக பயணம் பண்ணுறேன். என்னுடைய வேலைகளை ஒழுங்காக செய்துட்டு வந்தால் அப்படின்னாலுமே நமக்கு போதுமானது நமக்கு கிடைக்கும். மரியாதை நமக்கு யாரும் கொடுக்க தேவையில்லை, நம்ம நடந்துக்கிறத வச்சு அதுவாக நமக்கு செயல்பாட்டில் நடக்கும். அதனால் தயவு செய்து ஏற்றத்தாழ்வு அப்படின்றத ஒரு பொழுதும் எண்ணி வருத்தப்படாதீங்க. கடவுளே வந்து ஏற்றத்தாழ்வு பார்த்தா நம்ம வழிபடுறோம். பெரிய கோயிலுக்கு இருக்கக்கூடிய மதிப்பும் சின்ன கோயிலுக்கு இருக்கக்கூடிய மதிப்புமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். பெரிய கோயிலில் உண்டிகளும் பெருசாக இருக்கும், சின்ன கோயிலில் உண்டிகளும் சிறுசாக இருக்கும். சில பெரிய கோயிலுக்கு நம்ம எண்ணெய்லாம் நிறைய இருக்கும், சின்ன கோயிலுக்கு எண்ணெய் வாங்குறது கூட காசு இல்லாமல் இருக்கும். ஸோ இதுதான், அதுக்காக அது சாமியா இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? அது சாமி தான் அதுவுமே. அதே மாதிரி தான் பணக்காரனும் மனுஷன்தான், ஏழையும் மனுஷன்தான். புரியும்னு நினைக்கிறவங்களுக்கு வாழ்க யோகம், யோகம் மலட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.